வணக்கம் உறவுகளே, மகிழ்ச்சியான காலை வணக்கமா. நான் யாருக்குமே நான் வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது எப்படி நீங்க சொல்லலாம், ஏன்னா நீங்க ஃப்ரெண்டா இருந்திருக்கீங்கல்ல, அந்த உரிமை நீங்க விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. 100% கரெக்ட் தான். நானும் அப்படிதான் இருந்தேன் ஒரு காலத்துல. ஏன்னா ஸ்கூல் படிக்கும் போது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பக்கத்துல பேசினா கூட என்னடி நீ அவகிட்ட பேசுற அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்த காலங்களும் இருக்கு. அப்ப நான் சொன்னேன், நானும் அப்படிதாமா இருந்தேன். ஆனா என்னன்னு கேட்டேன்னா, எனக்கு என்னோட ஃப்ரெண்டு வந்து நான் பேசினாலும் பேசலனாலும் அவங்க மனசுல நான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பயுமே உண்டு. அவங்க என் கூட பேசணும், என் கூட வந்து என்ன சொல்றது, ஒரு சேட் பண்ணணும், வைக்கணும், எதுவுமே எனக்கு கிடையாதுமா. அவங்க அன்புல வந்து அவங்க மனசுல எந்த போதை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு அது இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு உண்டுமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் சொன்னேன். சோ இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, ஏன்னா இப்ப வந்து இது மாதிரி விஷயங்கள்னாலதான் ரொம்ப பேர் வந்து மனசு ரொம்ப வெக்ஸ் ஆகும். என்னன்னா நம்மளோட அன்பை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. புரிஞ்சுக்கலாம் வேணாங்க, தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவாங்க. ஏன்னா நீங்க வைக்கிற அன்புன்னு அடிக்கடி சொல்றதுன்னா, நம்ம வைக்கிற அன்பு வந்து உண்மையாவும் அது வந்து ஒரு ஆத்மார்த்தமானதாகவும் இருந்துச்சுன்னா, அவங்க கிட்ட அவங்க லைஃப்ல எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் எத்தனை உறவுகள் வந்தாலும் நீங்க அவங்க மனசுல எப்போதுமே இருப்பீங்க. ஓகேவாங்க. பத்தி மறுபடியும் பேசணும்னு நினைக்கிறேன், பேசுறேன். வாழ்க்கை வளர்ந்தேன்.